என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த ஓம் சக்தி அம்மனின் வாக்கினை கேட்க ஒரு 5 நிமிடம் ஒதுக்கினால் போதும். நான் இன்று உன்மீது கடுமையான கோபத்தில் இருக்கின்றேன். இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓம் சக்தி அம்மன் சொல்லக்கூடிய செய்தியை உன் வாழ்க்கையில் நீ செய்தாக வேண்டும். அப்போதுதான் என் கோபமானது குறையும். நீ நடந்து கொள்வதைப் பொறுத்து உன் இல்லத்தைத் தேடி நானே வருவேன். இல்லையென்றால் நீ அலட்சியம் செய்து கொண்டு என் வார்த்தைகளை மீறி நீ நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உன் இல்லத்தைத் தேடி நான் வரமாட்டேன். இது இந்த ஓம் சக்தி அம்மனின் எச்சரிக்கை செய்தி. அதனால் என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மனின் மனம் குளிர ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்றால் இந்த சத்திய வாக்கின்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொண்டால் மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். இது இந்த ஓம் சக்தி அம்மனின் சத்திய வாக்கு என்பதை நீ மறந்துவிடாதே. என் செல்லப் பிள்ளையே, இந்த அம்மா உன்னிடத்தில் பலமுறை சொல்லக்கூடிய விஷயங்களை நீ தவறவிட்டு விட்டாய். இன்றும் நீ தவறவிட்டால் அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயத்திற்கு நான் பொறுப்பாக மாட்டேன். ஏனென்றால் பல விஷயத்தில் உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்று எத்தனையோ முறை முயற்சி செய்தேன். அதையெல்லாம் புரிந்து கொள்ளும் அளவிற்கு நீ பக்குவத்தை உருவாக்க இல்லை. நீ நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. என் அம்மா எதை சொல்லிவிடப் போகிறாள் என்று நீ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆபத்தில் சிக்கிக்கொண்டு கஷ்டப்படப் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, இனிமேலும் உன் வாழ்க்கையில் நீ அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணிக்கொண்டிருக்காதே. என் செல்லமே, இந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் கடைசி வாய்ப்பாக மாறப்போகிறது. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் சில விஷயத்தை எண்ணி நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, பலமுறை நான் இந்த விஷயத்தைப் பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஏனென்றால் நீ இழந்தது கெட்ட விஷயத்தையும் துரோகம் செய்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் இருந்து இழந்திருக்கிறாய். பிறகு நான் உன்னை அழக்கூடாது என்று சொல்லியும் மீறி நீ அழுது இருக்கிறாய். நான் சொல்வது உண்மைதானா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என் செல்ல பிள்ளையே, பக்குவமடையாத வயதில் உனக்கான விஷயங்களை நான் ஏற்கனவே எச்சரித்து இருந்தேன். அதையெல்லாம் உன்னிடத்திலே சொல்லி உனக்கு முழுவதுமாக புரிய வைத்தும் இருந்தேன். கொஞ்ச காலம் பொறுத்திருக்க வேண்டும். உனக்கான விஷயத்தை நீ நினைத்தபடியே நான் நடத்திக் கொடுப்பேன் என்று உன்னிடத்திலே தைரியமாக சொல்லியிருந்தேன். அப்பொழுதெல்லாம் அம்மா, நீங்கள் சொன்னபடியே நான் கேட்கிறேன், அப்படியே செய்கிறேன் என்று தலையை ஆட்டிவிட்டு இப்பொழுது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய். நீ என் அன்பு பிள்ளை என்பதன் காரணமாக உன்னிடத்தில் நான் மீண்டும் உன்னை வழிநடத்த வேண்டும். நல்லபடியாக உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு துணையாக இருந்து நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு பாதுகாப்பாக நடத்தி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நான் பாதுகாப்பு கவசமாக மாறி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை சிறிதாக மாற்றி உன்னை எல்லாவற்றிலும் தற்காத்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, என் அன்பு பிள்ளையே, உன்னை வாழ்க்கையில் யார் ஏமாற்றினார்களோ, உன்னை யார் அழ வைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான பாடம் நான் கற்பிக்கப் போகிறேன். அவர்களுக்கு நான் நிச்சயமாக நல்லதொரு பாடத்தை கற்பிக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, இதுவரை நடந்த விஷயத்திற்கு கண்டிப்பாக தண்டனையானது அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் என் செல்லப் பிள்ளையே, நீ இந்த ஓம் சக்தி அம்மனின் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு துரோகங்களையும் தீமைகளையும் செய்துவிட்டு எவர் ஒருவராலும் நிம்மதியாக வாழ்க்கையில் இருந்துவிட முடியாது. அவரவர் செய்த தவறுகளுக்கு தண்டனையானது நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. இதைத்தான் நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் எடுத்துச் சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். என் மீது நம்பிக்கை இல்லாமல் தினந்தோறும் நீ நடந்த விஷயத்தையே எண்ணி அழுது கொண்டிருக்கிறாய். உனக்கு கொடுமைகள் செய்தவர்கள், உன்னை அழவைத்து நடுத்தெருவில் விட்டவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள் இப்பொழுது நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ வருந்தாதே. உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு தண்டனையானது இயற்கையின் கையால் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் எவர் ஒருவருக்கும் துன்பங்களை ஏற்படுத்திவிட்டு யாராலும் தப்பிக்க முடியாது. ஆனாலும் என் அன்பு பிள்ளையே, நீ அமைதி காக்க வேண்டும். உனக்கான சோதனை காலத்தில் நீ அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. உன்னை எண்ணினால் எனக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. உன்மீது எனக்கு கோபமாகவும் வருகின்றது. ஏனென்றால் நான் உன்னிடத்திலே எப்போதும் பல எச்சரிக்கைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உறுதுணையாக எவரும் இல்லை. உன் வாழ்க்கையில் ஏமாற்றக்கூடிய மனிதரோடு நீ இருந்திருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் சுயநலத்திற்காக பழகி அவர்களுடைய தேவைகள் முடிந்தவுடன் இப்பொழுது உன்னை விட்டுவிட்டார்கள் என்று கலங்கி நிற்காதே.
உண்மையான அன்பு கொண்டவர்கள் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பார்கள். அதைப்போலதான் இப்பொழுது உன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, நீ எப்படி பிறர் மேல் அன்பு காட்டினாயோ அதைப்போலவே இந்த ஓம் சக்தி அம்மன் உன்னிடத்திலே அன்பினை காட்டிக் கொண்டிருக்கிறேன். உன் மீது எனக்கு எல்லை மீறிய அன்பு இருக்கிறது. நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கையில் இந்த ஓம் சக்தி அம்மன் வந்துவிட்ட பிறகு அனைத்து நிலைகளையும் ஒவ்வொன்றாக சரி செய்து கொடுக்கப் போகிறேன். வாழ்க்கையில் எல்லோருக்கும் கஷ்டமான காலங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக யாரும் அப்படியே தேங்கி நின்று விடுவது கிடையாது. சில விஷயத்தை நீ எண்ணி இன்னும் மன வருத்தத்தில் உள்ளாய். உண்ணாமலும் உறங்காமலும் இரவு பகல் மாறாமல் நீ மனதிற்குள் அழுது கொண்டிருப்பது இந்த அம்மாவுக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய அசைவுகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்ன செய்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மனதில் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அனைத்தையும் அறிந்தவள் இந்த ஓம் சக்தி அம்மன். அதனால் நீ இந்த அம்மனிடம் எதையும் மறைக்கவும் முடியாது. அப்படியே நீ மறைத்துக் கொண்டிருந்தாலும் என்னிடத்திலே நான் சொல்ல வைத்து விடுவேன். நான் இப்பொழுது உன்னிடத்திலே கடுமையான கோபத்தோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னிடத்திலே எத்தனையோ முறை சொல்லிய பிறகும் அதையெல்லாம் மீறி நீ சில விஷயத்தை எண்ணி இன்னும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அது கூட பரவாயில்லை. சில விஷயம் உன்னை விட்டு விலகிவிட்டது. என் அன்பு பிள்ளையே, இந்த போராட்டம் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொண்டு வந்து தருமே தவிர சந்தோஷத்தை ஒரு துளி அளவு கூட கொண்டு வந்து தராது. ஏனென்றால் அங்கே உண்மையான பாசம் அன்பு எதுவுமே இல்லை என்பதை எப்பொழுது புரிந்து கொள்வாய் என்று யாருக்கும் தெரியப்போவது இல்லை. ஏனென்றால் நீ வைத்த அன்பு கண்மூடித்தனமான அன்பு. என் அன்பு பிள்ளையே, உண்மையான அன்பு என்பது இருவருக்கும் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவருக்கு பண ஆசையும் ஒருவருக்கு அன்பும் இருந்தால் எப்படி அது சேர்ந்திருக்க முடியும்? சில விஷயத்தை உன்னிடத்திலிருந்து நான் பிரித்து வைத்திருக்கிறேன் என்றால் அது உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. பிரித்து வைத்தது உன்னுடைய நல்லதற்காக என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீயோ இன்னும் எனக்கு அந்த உறவு இருந்தால்தான் நான் வாழ்க்கையை நன்றாக வாழ்வேன். அந்த உறவுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்று இன்னும் மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். அந்த உறவு ஏமாற்றக்கூடிய உறவு. உன் வாழ்க்கையில் அந்த உறவு நீடித்திருந்தால் உன் வாழ்க்கை ஒருபோதும் முன்னேறிவிடாது. அது பொய் சொல்லக்கூடிய உறவு. உன் வாழ்க்கையில் போலியான அன்பினை காட்டக்கூடிய உறவு. போலியான அன்பில் எதையுமே பெற முடியாது என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அன்பானது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய செல்வங்களுக்கும் சொத்துக்களுக்கும் உன்னுடைய உண்மையான அன்பினை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்களே தவிர அவர்களுக்கு அவர்களுடைய உண்மையான அன்பினை உன்னிடத்திலே காட்டமாட்டார்கள். போலியான அன்பினை எத்தனை நாட்கள்தான் நீ நம்பி ஏமாறப் போகிறாய்? என் அன்பு பிள்ளையே, அது மட்டுமல்ல, அவர்களுடைய குணம் உனக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது. எத்தனை முறை நடித்திருக்கிறார்கள்? எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டு இருக்கிறாய்? எத்தனை முறை நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாய் என்பதையெல்லாம் மறந்துவிட்டாய். அது மட்டுமல்ல, அவர்களிடத்திலே நல்ல குணம் இருந்தால் இந்த அம்மா இதையெல்லாம் சரி செய்து கொடுப்பேன். ஆனால் அப்படி எதுவும் இருப்பதாக இந்த அம்மனுக்கு தெரியவில்லை. என் அன்பு பிள்ளையே, பணம் இருந்தால் ஒரு பேச்சு, பணம் இல்லை என்றால் ஒரு பேச்சு என்று நாள்தோறும் நாடகங்கள் ஆடி உன்னை ஒரு பகடைக்காயாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையே சீரழித்து விட்டார்கள். அதனால் என் அன்பு பிள்ளையே, போதும் என்ற அளவிற்கு நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் இவர்களால் நீ அனுபவித்து விட்டாய். இதிலிருந்து என் பிள்ளையை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் துடித்துக் கொண்டே இருக்கிறது. இதுவரை உன்னுடைய சென்ற காலம் அனைத்தும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனி என்னுடைய பிள்ளையின் எதிர்காலம் நல்ல விதமாக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக அமையும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய கஷ்டமானது சிறு கஷ்டம்தான். மிகப்பெரிய அளவில் உனக்கு கஷ்டங்கள் வராமல் இப்பொழுதே இந்த வலிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டாய் என்றால் உனக்கான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வலிகளை கடந்து வந்துவிட்டாய். இனி வரக்கூடியது காலம் உனக்கு வசந்தமாக மட்டுமே இருக்க வேண்டும். இனி உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் மகிழ்ச்சி சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் இந்த அம்மா சரியான நேரத்திலே உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு இந்த ஓம் சக்தி அம்மன் நான் மட்டுமே இருக்கிறேன். அதை முழுமையாக நீ நம்பி
அடுத்து என்ன செய்ய வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும் என்று மட்டுமே உன்னுடைய எண்ணத்தில் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இனி ஒருமுறை நான் கண்ணீர் சிந்த மாட்டேன் என்று நீ உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் அதுவே இந்த அம்மாவுக்கு போதும். என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மனின் கோபமும் ஒரு அன்புதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் முழுவதுமாக நம்பியவர்கள் நமக்கு கொடுத்து விட்டார்களே என்று வருத்தப்படாதே. என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உனக்கான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன். உனக்கு நல்ல உறவுகளை கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ ஆசைப்பட்டது அனைத்தும் கனவாகிப் போய்விடுமோ என்று நினைத்து பயம் கொள்ள வேண்டாம். அனைத்தையும் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறப் போகிறது. இந்த அம்மனின் வார்த்தைகளை நீ நம்ப வேண்டும். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காக இன்று இந்த பதிவினை இந்த அம்மா உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னுடைய காதுகளில் எட்டிவிட்டது என்றால் அதுவே எனக்கு போதும். அம்மாவே, என் மீது கோபப்படாதீர்கள். நான் உங்கள் பேச்சைக் கேட்பேன். நீங்கள் சொன்ன வார்த்தை என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் அம்மாவே, நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் நான் பயணம் செய்வேன். தைரியமாக இருப்பேன் என்று என்னிடத்திலே நீ உறுதியாக சொல்லிவிட்டாய் என்றால், என் அன்பு பிள்ளை, எத்தனை பெரிய துயரம் வந்தாலும் எத்தனை பெரிய தடைகள் வந்தாலும் உனக்கான எதிர்காலத்தை நான் நல்லபடியாக உருவாக்கித் தந்து உன்னை மன நிம்மதி அடையச் செய்வேன். அது மட்டுமல்ல, உனக்கான நல்ல பெயரும் புகழும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து அமையும். அது மட்டுமல்ல, என் பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை மதிக்கும்படியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என்பதை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கு எது நல்லது என்று பார்த்து ஒவ்வொரு நொடியும் உனக்காக எல்லாவற்றையும் நானே துணையாக இருந்து உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன். உன்னை யாரெல்லாம் துரோகங்கள் செய்து அழிக்க வைத்தார்களோ அவர்களுக்கு தண்டனை என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது. ஆனால் அதையெல்லாம் இந்த அம்மா என்னிடத்திலே விட்டுவிட்டு இனி உன் எதிர்கால வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாகக் கொண்டு நீ இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நல்லவர்கள் யார் என்றும் கெட்டவர்கள் யார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் இன்னொரு முறை மற்றவர்களிடத்தில் நீ ஏமாறாமல் தைரியமாக இருக்க முடியும். இந்த முறை இந்த மனிதர்களைப் பற்றி நீ முழுவதுமாக தெரிந்து கொண்டால் அதுவே எனக்கு போதும். என் அன்பு பிள்ளையே, விரைவில் உனக்கான ஒரு நிரந்தர வேலை கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, அந்த வேலையின் காரணமாக உனக்கான அனைத்தும் கிடைக்கப் போகிறது. உன்னை தேடி வரக்கூடிய அந்த வேலையினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் உன்னுடைய அன்பினை பலவீனமாக உனக்கு பயன்படுத்தி உன்னை இத்தனை கஷ்டத்திற்கு உள்ளாக்கினார்களோ அவர்களிடத்தில் உன்னுடைய தைரியத்தை நீ பலமாக காட்டி உன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி நீ முன்னுக்கு வர வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இனி உனக்கு நல்ல நேரம். இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. உன்னுடைய பண கஷ்டங்களும் தீரப்போகிறது. மன கஷ்டங்களும் தீரப்போகிறது. வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உன்னுடைய அனுபவத்தால் நீ இனி வாழப்போகிறாய். இதுவரை உனக்கு கிடைத்தவற்றை நீ அனுபவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்தை வைத்து நீ எதிர்கால வாழ்க்கையை வாழப்போகிறாய். அது மட்டுமல்ல, இந்த அம்மா உனக்கு உன்னோடு இருந்து உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் எளிதாக கடந்து வர நான் உனக்கு பாதையை அமைத்து தருகிறேன். நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும். உனக்கு இனி நல்லதாகவே நடக்கும். நீ வேண்டும் பொழுது உனக்கு எப்பொழுதெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் முகம் தெரியாத நபர்கள் உனக்கு உதவி செய்துவிட்டு போவார்கள். உனக்கான காரியங்கள் உன்னை அறியாமலே நடக்கும் பொழுது இந்த அம்மனை நீ நன்றாக புரிந்து கொள்வாய். அதனால் என் அன்பு பிள்ளையே, நீ எதற்காகவும் ஒருபொழுதும் கலங்கி நிற்க வேண்டாம். உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்றும் வருந்தி நிற்க வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, இந்த ஓம் சக்தி அம்மனின் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்.